தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2024-25 தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும். கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு. நவகிரக கோயில்களுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாக ஆன்மீக சுற்றுலா செல்கின்ற வகையில் சனிக்கிழமை ஒரு பேருந்தும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேருந்தும் இணையதளத்தின் மூலமாக முன்பதிவு செய்தவர்களுக்கு இயக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு பல்வேறு சேவைகளை செய்ய வேண்டும் என்று வழங்கியிருக்கின்ற அறிவுரைப்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் கும்பகோணம் கோட்டம் சார்பாக இன்றைக்கு இந்த பேருந்து இயக்கப்பட்டிருக்கிறது. இணையதளத்திலே அறிவிக்கப்பட்டு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டதில் இந்த சனி ஞாயிறு மாத்திரமல்ல, இந்த மாதம் முழுவதுமாக முன்பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பை இது பெற்றிருக்கிறது. 750 ரூபாய் செலவிலே இந்த 9 கோவில்களுக்கும் பொதுமக்கள் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் சென்று வருவதற்கு ஒரு மிகப்பெரிய வசதியான திட்டமாக இருக்கும். இந்த திட்டத்தின் முன்பதிவு செய்வதனுடைய எண்ணிக்கையை பொறுத்து படிப்படியாக விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே கொடைக்கானல் மற்றும் ஊட்டி போன்ற பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு இது போன்ற பயணங்கள் ஏற்பாடு செய்திருப்பதை தாண்டி இப்பொழுது ஆன்மீக சுற்றுலா பயணமாக நம்முடைய கும்பகோணம் கோட்டத்தில் இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பேருந்துடைய எண்ணிக்கை முன்பதிவு செய்பவருடைய எண்ணிக்கையை பொறுத்து பிறகு அறிவிப்பு செய்யப்பட்டு அதிகரிக்கப்படும். முதல்ல இதை பரிட்சார்த்த முறையில் பார்க்கிறோம். படிப்படியாக தேவைப்படுகின்ற அளவிற்கு மற்ற வசதிகள் மட்டும் பார்த்தாரு. அந்த போக்குவரத்து ஹைகோர்ட் உத்தரவு போட்டு நீதிமன்றம் அந்த ஆணை வழங்கியிருக்கிறார்கள். அதிகாரிகள் அந்த தீர்ப்பை பரிசீலித்து வருகிறார்கள். உரிய அரசு வழக்கறிஞரோடு ஆலோசனை செய்து அதன் மீது நடவடிக்கை எடுக்கும். நிச்சயமாக, ஏன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அரசு பள்ளி கல்லூரிகளில் சேர்க்கை கூடுதலாகிக் கொண்டிருக்கிறது. கொரோனா காலத்திலே தனியார் பள்ளியிலே படித்து கட்டணம் கட்ட முடியாமல் இருந்தவர்களை அரசு பள்ளியிலே சேர்த்துக் கொள்ளலாம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழங்கிய அந்த ஆணைப்படி சேர்க்கை அதிகமானது. அதற்கு பிறகு புதுமை பெண் திட்டத்திலே அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகள் கல்லூரியிலே படிக்கின்ற போது மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்ற அந்த மகத்தான திட்டத்தின் கீழ் அரசு பள்ளியிலும் மாணவிகளுடைய சேர்க்கை அதிகரித்திருக்கிறது. கல்லூரியிலும் மாணவிகளுடைய சேர்க்கை அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 35% கல்லூரிகளில் மாணவிகளுடைய சேர்க்கை அதிகரித்திருக்கிறது. அதை ஒட்டி நாங்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்களோடு எங்களுடைய போக்குவரத்துறை அலுவலர்கள் தொடர்ந்து அவர்களோடு இணைந்து செயலாற்றி தேவையான இடங்களில் கூடுதல் வசதிகளை தொடர்ந்து செய்து வருகின்றோம். அதன் காரணமாகத்தான் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இது குறித்து எழுந்த பிரச்சனைகள் இப்பொழுது இல்லாமல் தொடர்ந்து நிவர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கும் மாதம் 1000 உயர்கல்வி படிப்பதற்கு வழங்குகின்ற திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சூழலில் இந்த ஆண்டும் சேர்க்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம். அது குறித்து துறை ரீதியாக ஏற்கனவே ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்தெந்த இடங்களில் தேவை இருக்கிறதோ அந்த இடங்களில் அதற்கான வசதிகள் கூடுதலாக அது அதிகாரிகள் மட்டத்தில் தொழிலாளர் நலத்துறை சார்பாக நடத்துகின்ற பேச்சுவார்த்தை. அங்கே அவருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு இந்த முறை அவருடைய கோரிக்கையிலே ஒரு கோரிக்கைக்கு என்ன தேவையோ அதை நிவர்த்தி செய்வதாக அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள். தேவைப்படுகின்ற போது நாங்கள் தலையிட்டு பேசுவோம். பெரும்பாலான தனியார் பேருந்துகளுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க. எந்த இடத்தில் என்று குறிப்பாக சொன்னீர்கள் என்றால் நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பெரும்பாலான இடங்கள்ல எந்த இடம்னு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆம்னி பேருந்துகள் மீது தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தீபாவளி பொங்கலின் போது எங்கெல்லாம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதோ அவரிடத்திலிருந்து கட்டணத்தை திருப்பி பெற்றுத் தருவது மாத்திரமல்ல, அந்த வாகனங்கள் மீது அபராதம் விதிக்கப்படுகிறது, வண்டி நிறுத்தப்படுகிறது. எனவே குறிப்பிட்டு சொன்னால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும்.